சீமானுக்கும் விஜய்க்கும் இடையே நடக்க போறதுதான் போட்டி அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க யாருக்கு போட்டி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? 2026 குறிப்பாக பார்க்கும்போது விஜய் அவர்கள் சொல்றது வந்து டிவிகேக்கும் திமுகவுக்கும் தான் வந்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த பார்க்குறாரு. கண்டிப்பா சார். இப்போ விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க டிவிகேக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு. அதற்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பிடிஐல வந்து பதில் அளிச்சிருந்தாங்க. அதாவது இத்தனை வருஷமா நாங்க ஆட்சியில இருக்கோம், கண்டிப்பா வந்து அது அவருடைய ஆசையாக இருக்கலாம், ஆனா திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் வந்து இந்த தடவை வந்து போட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டு இதில் பார்க்குறோம். ஒன்று ஓபிஎஸ், இன்னொன்று டிடிவி. இப்போ ஓபிஎஸ் வந்து வேற யாரு பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? திமுக பக்கம் போவாரா? போக மாட்டார். அதே மாதிரி சீமான் பக்கம் போவாரா? வாய்ப்பு இல்லை. விஜய் பக்கம் போவாரா? வாய்ப்பு இருக்கு. நிலையான வாக்கு வங்கி, அதனாலதான் அவங்க வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே வராங்க. அப்ப இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகி க்ரோ ஆகும்போது அந்த வாக்கு வங்கி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 8.2 இருந்து அவங்களும் ஒரு ஜம்ப் வரணுங்கிறது ஒரு கம்பல்ஷன் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், நாங்க வளர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்தந்த ரீஜனல் லீடர்ஸ் இருக்காங்க, தலைவர்களாக இருக்காங்க. ஆனா இன்னைக்கு சீமான் பரிச்சயப்பட்ட அளவுக்கு சில பேச்சாளர்கள், ஒரு 5-6 பேச்சாளர்கள் அறிமுகப்பட்ட அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 38 மாவட்டங்களே வச்சுங்க, மாவட்டத்துக்கு இந்த ஆள் வந்து நாம் தமிழர்களுடைய இந்த மாவட்டத்துல இவர் தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 38 பேர் தானாச்சும் தெரியுமா? ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு சார். அதாவது இப்போ அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒன்று சேர்ந்ததுனால பாரதிய ஜனதா மேல மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குன்றது நமக்கு தெரியும். அதனால அதிமுகவுடைய வாக்கு விஜய் அவர்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, இப்ப அதிமுக மேல எதிர்ப்பு அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா எப்படி வந்து 2024 எவ்வளவு வாக்கு வாங்கினாங்க பாரதிய ஜனதா? 11.33%. தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சி. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜேர்னலிஸ்ட் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிருந்தா. எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ விஜய் அவர்களுக்கும் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர்லாம் சொல்றாங்க. ஆனா அது போட்டி அல்ல, சீமானுக்கும் விஜய்க்கும் இடையே நடக்க போறதுதான் போட்டி அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க யாருக்கு போட்டி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த கட்சி வந்தாலும் ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க வந்து ஒரு போட்டியாளர்களாக தான் இருப்பாங்க. நம்ம வந்து இந்த தேர்தல்னு பார்க்கும்போது 2026 குறிப்பாக பார்க்கும்போது விஜய் அவர்கள் சொல்கிறது வந்து டிவிகேக்கும் திமுகவுக்கும் தான் வந்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த பார்க்குறாரு. மக்கள்கிட்டையும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் என்னுடைய கணிப்பு வச்சு நம்ம பார்க்கும்போது விஜய்க்கு இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு 10 to 15% வாக்குங்கிறது வந்து என்னுடைய அசஸ்மெண்ட்டில் தெரிகிறது. இந்த 15% வச்சுக்கிட்டு ஒருத்தர்னால ஆட்சி அமைக்க முடியுமானா கட்டாயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலகட்டத்தில் வந்து வாய்ப்புகள் இல்லை. அப்போ இன்றைக்கி திமுக வந்து 4 முனை போட்டியாக இல்லாமல் 5 முனை போட்டியாக இருந்துச்சு பாருங்கள். பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரு கூட்டணி அமைச்சதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையில், திமுகவினுடைய நம்பிக்கையில் வந்து ஒரு பெரிய சரிவு இருக்குது. அதில் இன்றைக்கும் என்டிஏ கூட்டணியிலையும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஓபிஎஸ் வெளியே போகிறாரு, டிடிவி வெளியே போகிறாரு. அப்படி இருந்தாலும் வந்து ஒரு டிசம்பர் மாதத்துக்குள்ளார இதை வந்து சரி செய்யப்படுங்கிறது தான் நம்மளுடைய கணக்காக தெரியுது. ஸோ அப்போ ஒன்றுபட்ட என்டிஏ அலையன்ஸு ப்ளஸ் ஏடிஎம்கேவினுடைய அலையன்ஸ் 2024 இருந்த மாதிரி இந்த 2 பேரும் தனித்தனியாக நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா 2021 தேர்தலில் அவங்க இந்த அலையன்ஸ் வாங்கின வாக்கை வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கும் அதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டிஏவினுடைய கூட்டணிக்கும் உண்டான வாக்கு வித்தியாசம் வெறும் 2.81% தான் வரும். அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பெருசாக இல்லை. அப்போ இந்த 2.81% போது இன்னைக்கு திமுகவை வந்து வீழ்த்தக்கூடிய பலம் எங்கே இருக்குன்னா ஏடிஎம்கே ப்ளஸ் என்டிஏ கூட்டணிக்கு தான் இருக்குது. இதில் விஜய் வந்து எந்த அளவுக்கு அவருடைய வாக்கு வாங்குற இந்த 10 to 15% வாக்கு எப்படி வந்து மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயனுடைய ஓட் பேங்க்கை வந்து நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு வாக்கு வங்கியாக யாராக இருக்காங்கன்னு பார்க்கும்போது இளைஞர்கள், மகளிர், மைனாரிட்டி ஓட்டு. ஏன்னா அவரே ஒரு மைனாரிட்டியாக இருக்கிறனால ஒரு மைனாரிட்டியினுடைய, அடுத்தது SC STயினுடைய வாக்கு வங்கி. இந்த 4 பேர் வந்து விஜயனுடைய
வாக்கு வங்கி. இந்த 15% வாக்கு வருதுன்னா அதில் வந்து ஒரு 90% மேலே இந்த 4 பக்கெட்டில் இருக்கிறவங்க. இந்த 4 செக்மெண்ட் இன்னைக்கு யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது? திமுக கூட்டணி தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த வாங்கக்கூடிய 10 to 15% திமுகவினுடைய கோர் ஓட் பேங்கை வந்து கை வைக்கும். அப்போ நான் சொன்ன இந்த வித்தியாசம் அதிமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் உண்டான வித்தியாசம் 2.81% தாங்கும்போது இங்கே விஜய் 15%, 10 to 15 வந்து வாங்குறாரு. அதில் பெருவாரியான வாக்கு இப்போ அதிமுகலேருந்து எடுக்க மாட்டாரா? எடுப்பார். ஆனால் பெருவாரியான வாக்கு எங்கிருந்து எடுக்கப்படும்னா திமுக கூட்டணியிலேருந்து எடுக்கும்போது இந்த 2.81% வாக்கு வித்தியாசம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ விஜய் வாங்கக்கூடிய வாக்கு இட் இஸ் அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கே அண்ட் என்டிஏ அலையன்ஸ். அது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துங்கிறது தான் நான் கூட்டி கழிச்சு பார்க்க வகையில் என்னுடைய அனாலிசிஸ்க்கு புலப்படுறேன். கண்டிப்பா சார். இப்போ விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க டிவிகேக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு. அதற்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பிடிஐல வந்து பதில் அளிச்சிருந்தாங்க. அதாவது இத்தனை வருஷமா நாங்க ஆட்சியில இருக்கோம், கண்டிப்பா வந்து அது அவருடைய ஆசையாக இருக்கலாம், ஆனா திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் வந்து இந்த தடவை வந்து போட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. என்டிஏ கூட இருக்கிறதுனால இவங்களுடைய ஓட்டு வங்கி இவ்வளவு இருக்குது, திமுகவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் உள்ள வேறுபாடு 2.8% அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. பட் ஆனா வந்து இந்த ஓட்டு நிலையானதா இருக்குமா? ஏன்னா இப்போ இவங்களுடைய கூட்டணி உறுதியா இருக்குதா அப்படின்றது இன்ன வரை முடிவாகல. ஏன்னா இன்னும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 மாத கால அவகாசம் இருக்கு. இதுல மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏடிஎம்கேயோட? இப்போ ரெண்டு இதில் பார்க்குறோம். ஒன்று ஓபிஎஸ், இன்னொன்று டிடிவி. இப்போ ஓபிஎஸ் வந்து வேறு யார் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? திமுக பக்கம் போவாரா? போக மாட்டார். அதே மாதிரி சீமான் பக்கம் போவாரா? வாய்ப்பு இல்லை. விஜய் பக்கம் போவாரா? வாய்ப்பு இருக்குது. டிடிவியும் எடுத்திங்கன்னா இதே தான், விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தேர்தல் வாக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவிக்கும் வேறு சில கம்பல்ஷன்ஸ் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் போய் விஜய் கூட சேர முடியாததுக்கு. ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தவங்க, பதவியில் இருந்தவங்க, அவங்களுக்கு மேலே நிறையா பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு வந்து என்டிஏலையும் வந்து அவங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கிவன் அ சாய்ஸ்ன்னு பார்க்கும்போது என்டிஏ தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். 2வது சாய்ஸ் தான் விஜயாக இருக்கும். விஜய் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக இன்றைக்கி வரைக்கும் அவங்க 2 பேர்த்துக்குமே கிடையாது. அப்போ அவங்க 2 பேரும் முயற்சி பண்ணுறது என்னென்னா, இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளார, அதிமுக தலைமை தாங்கக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளார நமக்கு உண்டான சீட்டு, நமக்கு உண்டான ஒரு தக்க இடத்த வந்து நம்ம நிர்ணயிச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க பேசுகிறாங்க. அப்போ இது கட்டாயமாக பாரதிய ஜனதா வந்து அவங்களுடைய என்டிஏ கூட்டணி சிதறி போகிறதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதாவும் வந்து அதிமுக கூட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, திமுகவை ஆட்சி கட்டிலேருந்து அகற்றணும். அதே மாதிரி அதிமுகவுக்கு என்ன ஒரு பிரதானமான நோக்கம்னா, திமுகவை ஆட்சி கட்டிலேருந்து அகற்றணும். அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதாவுமே போன பாராளுமன்ற தேர்தலில் எதிர்முனைகளில் தான் இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்தவங்க அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ திமுகவை இன்னைக்கு வீழ்த்தும் போது அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா, அதாவது என்டிஏ கூட்டணி தேவைப்படுது, என்டிஏக்கு வந்து அதிமுக தேவைப்படுது. அப்போ அதிமுக இல்லாமல் பாரதிய ஜனதாவினாலேயோ என்டிஏ கூட்டணினாலேயோ திமுகவை தோற்கடிக்க முடியாது. அப்போ இந்த தேவையை உணர்ந்தனால தான் ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணியை அமைக்கிறாங்க. அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு உண்டான ஏன்னா எல்லாமே கேட்குறாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேவை என்னன்னா, இது வரைக்கும் எதிரும் புதிருமாக இருந்த அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் தலைவர்கள் வந்து உடனடியாக அவங்களுக்குள்ளார பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டு ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் அந்த அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவங்க களத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்க நித்த அவன் சொந்தக்காரனாக இருப்பான், ஃப்ரெண்டாக இருப்பான், எதிர்கட்சி அக்கத்து பக்கம் வீட்டில் இருக்கும்போது நிறையா பிரச்சனைகளை பேசியிருப்பாங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்போ இதையெல்லாம் அவங்க மறந்து கடந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை போட்டு ஒன்றா போய் வேலை செய்கிறதுக்கு கால அவகாசம் தேவை. அப்போ அந்த கால அவகாசத்தை அடிமட்ட தொண்டர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த கூட்டணியை வந்து அமைக்கிறாங்க. நீங்கள் அந்த கூட்டணி அமைச்சதுலேருந்தே நிறையா பிணக்குகள்லாம் வந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சு. இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்தனால தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கூட்டணி அமைக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா, அந்த பிரச்சனைகள் வரதில் இவங்க சால்வ் பண்ணிட்டே வருவாங்க. பை த எண்ட் ஆஃப் த டிசம்பர் ஜனவரி வாக்கில் வந்து எல்லாமே செட்டில் ஆகிடும். அது எல்லாமே எந்த விதமான ஒரு டஸ்டிங்கும் இல்லாமல் க்ளீனாக செட்டில் ஆகிடும். கட்டாயமாக அதிமுக
கூட்டணி வந்து ரொம்ப ஒரு வலுவான கூட்டணியாக மாறுங்கிறது தான் என்னுடைய பார்வை. கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க முன்னதாக வந்து கண்டிப்பா சீமானும் அவர்களுக்கும் போட்டி இருக்கிறதா தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனா சீமான் அவர்கள் 8.2% வாக்கை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. விஜய் அவர்கள் அந்த மாதிரியான வாக்கை வந்து உறுதி செய்யல. ஆனா உங்களுடைய வியூகம் படி பாத்தீங்கன்னா 10-15% நீங்க சொல்லியிருந்தீங்க. இது எப்படி வந்து உறுதி ஆகும் அப்படின்ற இடம் இருக்குது இல்லையா? இதை எப்படி வந்து இவங்களுக்கு இடையே தான் போட்டின்றதை நம்ம எந்த அடிப்படையில புரிஞ்சுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 120 மாவட்டமாக பிரித்து ஒரு 2,95,000 நிர்வாகிகளை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மெம்பர்ஷிப் டிரைவும் பண்ணுறாங்க. ஒரு 1 கோடி பேர்த்துக்கு மேலே வந்து மெம்பர்ஷிப் வந்திருக்காங்கன்றாங்க. ஆனால் அது எல்லாமே வாக்காக கன்வெர்ட் ஆகுமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் நம்மளுடைய மக்கள் தொகை வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 6,20,00,000 பேர் இருக்காங்க. நீங்கள் ஒரு அதிகபட்சமாக நம்மளுடைய தமிழகத்தினுடைய வாக்கு சதவீதம் வந்து ஒரு 70 to 75% தான். நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு புது கட்சி உள்ளார வரனால வந்து 80% போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 80% வாக்குப்பதிவு ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 கோடி வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டால் கூட அதில் வந்து நீங்கள் ஒரு 15னா 75 லட்சம் வாக்கு. அப்போ அந்த 70 லட்சம் ஒரு 10ன்னா உங்களுக்கு வந்து 50 லட்சம் வாக்கு. அப்போ இந்த 10 to 50 லட்சம் வாக்குல இருந்து 75 லட்சம் வாக்குங்கிறது வந்து விஜய்க்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. என்னுடைய கணிப்பு பிரகாரம், ஐ மே பி ராங், பட் என்னுடைய அனாலிசிஸை வச்சு பார்க்கும்போது ஈஸியாக ஒரு 10 to 15% இட் இஸ் அட்டைனபிள் கோலை தான் நான் பார்க்குறேன். சீமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட இருக்கக்கூடிய வாக்கு வங்கி கொள்கை சார்ந்து படிப்படியாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 2010 கட்சி ஆரம்பிக்கிறாங்க, 16 தேர்தலில் நிற்கிறாங்க, 1.1, 3.9, 6.48, 8.2 வந்து படிப்படியாக அவங்க வந்து வளர்ந்துக்கிட்டு வராங்க. அவங்க வந்து ஓவர் நைட்டில் ஜம்ப் ஆகிடல. அதே மாதிரி நீங்கள் நாம் தமிழருக்கு வரக்கூடிய வாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரி இங்கே போடலாமா, இந்த தேர்தலுக்கு அங்கே போடலாமாங்கிற மாதிரியும் கிடையாது. நாம் தமிழருக்கு வர்றது நிலையான வாக்கு வங்கி. அதனால தான் அவங்க வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே வராங்க. அப்போ இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகி க்ரோ ஆகும்போது அந்த வாக்கு வங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 8.2 அவங்களும் ஒரு ஜம்ப் வரணுங்கிறது ஒரு கம்பல்ஷன் இருக்குது அவங்களுக்கும். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நாம் தமிழருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நாங்கள் வளர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த 2026 தேர்தலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கம்பல்ஷன் என்னென்னா நாங்களும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு காமிக்க வேண்டிய கட்டாயம் நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்குது. ஸோ அவங்களும் இன்றைக்கி சமீபமாக சீமான் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள் ஆகட்டும், மாநாடுகள் ஆகட்டும், எல்லாமே ஒரு வித்தியாசமான போராட்டங்களாக இருக்குது. மக்களை சிந்தி வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது அந்த மாதிரி வாக்குகளும் வந்து அவங்கள எடுக்கிறதுக்கும் அப்போ இவங்களும் வந்து வளர்கிறதுக்கு நல்லாவே வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார். இப்போ சீமான் அவர்கள் வளர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருந்தீங்க. சீமான் அவர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக டபுள் டிஜிட் வருவாங்க. அந்த டபுள் டிஜிட்டில் எந்த அளவுக்கு அதிகமாக வராங்கங்கிறது வந்து அவங்களுடைய அரசியல் செயல்பாடுகள். இன்னும் வந்து சீமான் நாம் தமிழர் கட்சி வந்து கட்சி கட்டமைப்பில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க எந்த மாதிரியான உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு மாவட்டம் எத்தனை மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க, மாவட்ட நிர்வாகிகள் யார் யார், இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க, எத்தனை பூத் ஏஜென்ட்டுகள் இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு விழுகிறது வந்து பொதுமக்களுடைய வாக்கு நல்லா கிடைக்குது அந்த தமிழ் தேசியத்தை வச்சு இது. ஆனால் இன்னைக்கு வந்து சீமானுக்கு நான் சொன்ன மாதிரி கம்பல்ஷனானா அவரும் வந்து 8 to 10-15% மேலே போகணும். அதை குவாண்டம் ஜம்ப்புன்னு சொல்லுவோம். நீங்கள் 8ங்கிறது வந்து 8, 9 அப்படி போகிறத விட 8லேருந்து அடுத்தது எப்படி ஜம்ப் பண்ணுறது, அந்த குவாண்டம் ஜம்ப் அவங்களுக்கு தேவைப்படும் போது இப்போ ஒரு இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கும், வாட் காட் யூ ஹியர் won't get you there. எது வந்து உங்களை இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துச்சோ அதே வந்து உங்களுடைய இலக்கை போய் அடையிற வரைக்கும் அதே யுக்தி பத்தாது, வித்தியாசமாக நீங்கள் பண்ணணுங்கும் போது இன்றைக்கி அந்த கட்சி கட்டமைப்பில் அதிகமான கவனம் வந்து சீமான் அவர்கள் செலுத்துகிறோம். அடுத்தது வந்து வேட்பாளர்கள் நிறுத்துறதுலையும் அவர் ரொம்ப துரிதமான கவனம் செலுத்தணும். அதாவது அவர் கொடுக்கறதுல வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது என்னென்னா 50% மகளிர், 50% ஆண்கள், அது இல்லாமல் இந்த தடவை ஒரு 120 பேருக்கு இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் என்னென்னா அந்த வேட்பாளர்களை நிறுத்தும் போது அவர் நிறையா இடத்துல வந்து மண் சார்ந்த வேட்பாளர்கள், ஏன்னா அவங்க பேசுகிறதே மண் சார்ந்த அரசியல். அப்போ அந்த மண் சார்ந்த அரசியலை பேசும்போது இன்றைக்கி வந்து அவங்க போடக்கூடிய வேட்பாளர் அந்த ஊருக்கு கொண்டு போய் போடுறது வந்து சம்மந்தமே இல்லாத வேட்பாளரை கொண்டு போய் போடுறாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் நாம் தமிழர் ஆட்கள் வந்து நிறைய பேர் வேலை பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி அவங்க எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நிறையா கட்சிகிட்ட அடி வாங்கி எவ்வளோ வழக்குகளை சந்தித்து அந்த இடத்துல கட்சியை வளர்த்துறதுக்காக துரிதமாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அந்த நபர் மக்களுக்கு நன்கு அறியப்பட்ட நபராக இருப்பார். அவரை என்ன பண்ணுறாங்க, அந்த தொகுதியில் நிறுத்தாமல் இன்னொரு தொகுதியில் கொண்டு போய் போடும்போது அவர் அந்த தொகுதிக்கு புது நபராக மாறுறார்.
அதே மாதிரி வேற ஒரு தொகுதியிலிருந்து இந்த தொகுதிக்கு போகும்போது அவர் என்னதான் அந்த கட்சி பணி வேற இடத்துல பார்த்திருந்தாலும் இந்த தொகுதிக்கு ஒரு புது வேட்பாளராக வரும்போது இது வந்து சில சிக்கல்களை வந்து நாம் தமிழர்கிட்ட ஏற்படுத்துது. அப்போ மக்களுக்கு அறிமுகமான வேட்பாளர்களை அந்த தொகுதியில் கட்சிக்காக நீண்ட நெடிய நாட்களாக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களை அடையாளம் கண்டு அந்தந்த தொகுதியில் வந்து பண்ணுனாங்கன்னா அவங்களுக்கு இன்னமே வந்து கணிசமான வாக்குகள் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கேண்டிடேட் இதனுடைய செக்மெண்டேஷன் போட்டு மகளிருக்கு, இளைஞர்களுக்கு, இப்போ ஆண்களுக்கு, அதெல்லாம் சூப்பர். அதே மாதிரி அவங்களுடைய போன தடவை 2024 கூட அவங்க வேட்பாளரை அறிவிக்கும் போது ஒரு வீடியோ வச்சுருந்தாங்க. எக்ஸலண்ட்டான வீடியோ, பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, ஒவ்வொரு கேண்டிடேட்டும் யார் என்னன்னு. பட் எந்த இடத்துல அவங்களுக்கு சிக்கலாகுதுன்னா அந்த தொகுதி மாதிரி தொகுதி போய் நிற்கும் போது அது அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த பலனை கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அதை அவங்க இந்த கட்டமைப்பு, அடுத்தது இந்த வேட்பாளர், அந்தந்த தொகுதி சார்ந்து வேலை பார்த்த மக்களுக்கு அறிமுகமான தலைவர்கள், இது நான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். மூணாவது, இன்னைக்கு பெரிய கட்சியில் எல்லாமே எடுத்திங்கனாக்கா வளர்ந்து வர கட்சி. இப்போ இன்னைக்கு சீமான் அவர்களும் இன்னைக்கு 2010 இன்னைக்கு அவங்களுக்கும் வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீசன்டு கட்சி தான். இன்னைக்கு விஜய்க்கு தான் வந்து 1.5 வருஷம். ஸோ அவர் தான் புதிய கட்சி. சீமான் வந்து ஹைலி சீசன்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, சீசன்டு பொலிட்டீஷியனும் கூட. அப்போ அவங்க மூணாவது இன்னொரு பாயிண்ட் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா ரீஜனல் லீடர்ஸ் டெவலப் பண்ணணும். அந்தந்த மண்டலத்துக்கு அந்தந்த பகுதிக்கு உண்டான நாம் தமிழர்களுடைய தலைவர் வந்து அந்த இடத்துல உருவாகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் வந்து ஒரு 7-8 பேச்சாளர்கள் இருக்காங்க. ஆனால் அந்தந்த ரீஜனல் லீடர்ஸ் இருக்காங்க, தலைவர்களாக இல்லை, தலைவர்களாக இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு சீமான் பரிச்சயப்பட்ட அளவுக்கு சில பேச்சாளர்கள், ஒரு 5-6 பேச்சாளர்கள் அறிமுகப்பட்ட அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 38 மாவட்டங்களே வச்சுங்க, மாவட்டத்துக்கு இந்த ஆள் வந்து நாம் தமிழர்களுடைய இந்த மாவட்டத்தில் இவர் தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 38 பேர் தானாச்சும் தெரியுமா? நீங்கள் சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் கூட வேண்டாம், ஒரு தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்துக்கு இந்தந்த மாவட்டம்னா இந்தந்த ஆள்ரா நாம் தமிழர்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த 15 வருஷத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. இதுவும் மூணாவது விஷயமா அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த 3 விஷயங்களை வந்து நாம் தமிழர் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து குவாண்டம் ஜம்ப் அந்த ஓட் ஷேரில் எடுக்கலாம். அதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அவங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டிப்பாக நாம் தமிழர் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னா 50% பெண்களுக்கு, 50% ஆண்களுக்கு, இதில் வந்து இப்போ இளைஞர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயத்தை வந்து அதிமுகவும் திமுகவும் செய்ய தவறுகிறதா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது சார். இது உண்மை? கண்டிப்பாக அது இருக்குது. இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்னைக்கு திமுக வந்து பெரிய அளவுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல. அதிமுகவுலையும் மேலேயும் அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க அந்த கட்சியில் வந்து நிறைய பணி செய்தவங்க நிறையா இருக்காங்க. நீண்ட இப்போ நம்ம என்ன சொன்னோம், சீமான் அவர்களுக்கு என்ன சொன்னோம், அந்தந்த பகுதியில் யார் அதிகமாக நீண்ட நெடிய காலம் வந்து கட்சிக்காக பணியாற்றினாங்களோ அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து இப்போ திமுகவோ அதிமுகவோ போகும்போது ரொம்ப நாள் அந்த கட்சிக்காக வேலை பார்த்தவங்க போது அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. அந்த மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து உருவாவாங்க. ஸோ அந்த இடத்துல போகும்போது என்ன ஆகும்னா அந்த இளைஞர்களை வந்து அவங்களால கவர்றதுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. இன்றைக்கி திமுக வந்து இல்லை இளைஞர்கள் எங்ககிட்ட இருக்காங்கன்னு சொன்னால் கூட அவங்க சொல்கிற அளவுக்குலாம் இளைஞர் அவங்க பின்னாடி இல்லை. இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடியும் விஜய்கிட்டையும் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால தான் இன்னைக்கு வந்து பெரிய கட்சிகள் எல்லாமே வந்து இளைஞர்களை எந்த விதத்துலையாவது கவர்ந்து அவங்கள எடுத்துக்கிட்டு வரணுங்கிறதுல ஒரு பெரும் முனைப்பு இப்போ காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வரவேற்க தகுந்ததாக பார்க்குறேன். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சீமான் அவர்களுக்கு 2 டிஜிட்டில் வந்து வாக்கு வாங்கி ஆகணும், வாக்கு வாங்குற அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் 10 to 15% சொல்லியிருக்கீங்க. இவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஓட்டு வங்கி, ஓட் பேங்க் வந்து யாரு சைட்ல இருந்து வரும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. திமுக சைட்ல இருந்து வருமா, இல்லைன்னா அதிமுக சைட்ல இருந்து வருமா அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல சார், எங்க சரியும் நினைக்கிறீங்க? இப்போ சீமான் அவர்கள் வாங்குறது வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்காரு. அப்போ இது வந்து புது என்ட்ரி கிடையாது சீமான். கண்டிப்பா இல்ல அதிகமாகுது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சீமானுக்கு உண்டான வாக்கு எப்பயும் போல இன்னைக்கு 2024, 21, 16 என்ன மாதிரி இருந்துச்சோ அதே தான் 2026 சீமானால வரப்போற தாக்கம். ஆனா 2026 ஒரு புது போட்டியாளராக உள்ளார வர்றது வந்து விஜய். ஏன்னா இன்னைக்கு சீமானுடைய பக்கெட்டுன்னு எடுத்துட்டோம்னா ஓட்டர் செக்மெண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒன்று வந்து தமிழ் தேசியவாதிகள், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விடுதலை புலிகளினுடைய அபிமானிகள், அடுத்தது இளைஞர்கள் கூட்டம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து அது ஒரு பக்கம் இருக்குது. இன்றைக்கி விஜய்க்கு வாக்குன்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அதே இளைஞர்கள் வந்து அங்கேயும் ஜாஸ்தியாக வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இளைஞர்கள் பட்டாளம் தான் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. நான் அவங்கள வெறும் ரசிகர்கள் மட்டும் நான் கொச்சைப்படுத்த விடும்போது அந்த ரசிகர்களை தான் அவங்க வந்து தொண்டர்களாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு இளைஞர் படை ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி மகளிர், இப்போ திமுக வந்து நாங்கள் மாதமான 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால் எல்லா மகளிர் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ கூட உங்களுடன் ஸ்டாலினில் வந்து முதல்ல வந்து எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னாங்க, அப்புறம் தகுதியான பெண்களுக்கு மட்டும் நாங்கள், இப்போ எந்த பெண்கள் கொடுத்தாலும் 1000 ரூபான்றாங்க. எப்படி வந்து இவங்க இந்த திட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு தகுதி இல்லை, இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தகுதி மாறுது, எப்படி வந்து இந்த தகுதி பெண்களுக்கு இல்லாமல் போனது இப்போ எப்படி வருதுங்கிறது தெரியல. ஸோ அப்போ வந்து அவங்க கிடைக்கிறது மாதமான ஒரு 1000 ரூபா கொடுத்தா நமக்கு ஓட்டு வந்துடும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த திட்டம் போய்கிட்டு இருக்கு. அதனால் பெண்கள் வாக்கு திமுக கிட்ட அதிகமாக இருக்குன்றாங்க. அடுத்தது மைனாரிட்டிக்கு நாங்கள் தான் இன காவலர்கள், நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லி அது ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு யதார்த்தமாகவே காங்கிரஸும் அந்த கூட்டணியில் இருக்கிறனால, காங்கிரஸ் அந்த இடத்துல இருக்கிறனால அங்கே வந்து கூட்டணி போகுது, மைனாரிட்டியினுடைய ஓட்டு போகுது. அடுத்தது எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு வங்கி. அப்போ எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு வங்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த செக்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதனால தான் திருமாவளவன் அவர்கள் கூட என்ன சொல்கிறார், கடலூரில் பேசும்போது உழுகிற 100 வாக்கில் 25 வாக்கு நம்மளுடைய வாக்கு உழுகணுங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மறைமா 25% எங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குது, கொடுக்குற சீட்டை பார்த்து கொடுங்க அப்படிங்கிறார் இன்டைரக்டாக. அப்போ இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லும்போது இந்த 4 செக்மெண்ட், இளைஞர்கள், மகளிர், மைனாரிட்டி, எஸ்சி எஸ்டி, இது 4ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக கிட்ட தான் அதிகமாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. விஜயனுடைய ஓட்டர் பக்கெட்டை நான் சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணும்போது இந்த 4 செக்மெண்ட் தான். அப்போ இன்றைக்கி விஜய் புதுசாக வந்து இந்த 10 to 15% வாக்கு எடுக்கிறது எங்கே வந்து அதிகமான பாதிப்பை உண்டு பண்ணணும்னா திமுகவுக்கு தான் அது உண்டு பண்ணும். இப்போ அதிமுகலேருந்து எடுக்க மாட்டாங்களா? எடுக்கும். ஆனால் அது ரொம்ப குறைவான வாக்காக இருக்கும். அதிகமான வாக்கு வந்து திமுக இருந்து எடுக்கப்படும். ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு சார். அதாவது இப்போ அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒன்று சேர்ந்ததுனால பாரதிய ஜனதா மேல மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குன்றது நமக்கு தெரியும். அதனால அதிமுகவுடைய வாக்கும் விஜய் அவர்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, இப்ப அதிமுக மேல எதிர்ப்பு அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா எப்படி வந்து 2024 எவ்வளவு வாக்கு வாங்கினாங்க பாரதிய ஜனதா? 11.33%. தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி. அதிமுக தவிர 3வது பெரிய கட்சின்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா. கூட்டணி 18% ஓட்டு வாங்குது. அப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் போட்ட வாக்கு தானே, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க போடல. அப்போது தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதாவும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இவங்க வந்து வேணா கட்டமைச்சிட்டு இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா வளரலன்னு. ஆனால் வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறத வாக்கு வங்கி வந்து தெரிவிக்குது. ஏன்னா அவங்க வந்து முதல்ல வாங்கியிருந்தாங்க இதை, அதுக்கப்புறம் வந்து 2019 3.62% இருந்தாங்க, 2021 2.62% குறைஞ்சது. அப்போ 2.62% தனிப்பட்ட கட்சியாக 11.33, கூட்டணியாக 18%. அப்போ பாரதிய ஜனதாவும் இங்கே வளர்ந்துருக்கு. அப்போ அந்த ஒரு பார்வையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் திமுக வந்து அவங்களுடைய தேர்தலில் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அறுவடை பண்ணிட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா எதிர்ப்பு. அவங்க சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை, இந்த கொள்கையெல்லாம் அவங்களுக்கு நீத்து போச்சு. இப்போ அவங்க வச்சிருக்கிறது ஒன்று என்னன்னா பாரதிய ஜனதா எதிர்ப்பு. அப்போ அந்த பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது வந்து ஒரு 2-3 தேர்தலுக்கு அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. ஆனால் நீங்கள் இல்லாத ஒரு ஆளை சொல்லி பாரதிய ஜனதா வந்துட்டா என்ன பண்ணுறது, பாரதிய ஜனதா வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு மக்கள்கிட்ட என்ன அவன் தான் வந்தால் என்னையா அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை போயிடும். அதனுடைய வெளிப்பாடு, ஏன்னா எல்லாருமே நக்கல் நையாண்டி பண்ணது என்ன, முதல்ல நீங்கள் நோட்டாக்கு மேலே வாங்கி காமிங்கன்னு தான் பாரதிய ஜனதாவை சொல்லிக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த 2024 கூட்டணியாக 18%, தனிப்பட்ட கட்சியாக வந்து 11.3 போது நீங்கள் எப்போ எந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா வளராமல் இருக்குது? அப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி பாரதிய ஜனதா வளர்ந்தது 100% காரணங்கள் எடுத்திங்கன்னா அதில் 50% காரணம் அந்த கட்சியை சார்ந்த நபர்களாக இருக்கலாம். மீதி 50% இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை வளர்த்தின முழு பொறுப்பு திமுகவை தான் சாரும். திமுக தான் இன்னைக்கு பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குங்கிறதா என்னுடைய பார்வை. கண்டிப்பா சார். இப்போ இருக்கக்கூடிய அரசியல், அதாவது சீமானுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு விவரங்களை வந்து எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி பிருந்தா.